இடம்வளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். சினிமால அதுவும் குறிப்பா தமிழ் திரையுலகம் உட்பட பல்வேறு தென்னிந்திய திரையுலகங்கள்ல இந்த கேஸ்டிங் கவுச் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பூதாகார பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. பல்வேறு நடிகைகளுக்கு இந்த கேஸ்டிங் கவுச் இஷ்யூஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. பல நடிகைகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க. இப்போ கூட ஒரு நடிகையோடைய சில புகைப்படங்கள், சில வீடியோக்கள்ல சம்மந்தம் இல்லாம ரிலீஸ் பண்ணி அவங்கள மிரட்டும் தோணியில பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்டிங் கவுச் இஷ்யூ பத்தி தான் நம்ம பேச போறோம். குறிப்பா நடிகைகளுக்கு இது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அமையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பத்தி பேசுறதுக்காக பிரியவர்கள் என்னோட நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ரொம்ப நல்ல டாபிக்கா இருக்கு. லைக் நம்ம எத்தனை வாட்டி பேசினாலும் எத்தனை புகார்கள் கொடுத்தாலும் இதெல்லாம் திருந்த போறது இல்லைன்ற லெவலுக்கு நம்ம எல்லாம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நானு. இப்ப இது எப்படின்னா ஒரு சான்ஸுக்காக நடிகைகள் இந்த அளவுக்கு இறங்கி போகணுமா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. இன்னொன்னு சான்ஸுக்கு இல்லைனாலும் அவர்கள் ஒரு விருப்பப்பட்டவர்களோடு இணைந்திருக்கும் போது ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கோ இல்ல ஒரு போட்டோவோ எடுக்கிறப்போ எல்லாம் இந்த மாதிரி எதுக்கு அலோ பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. அப்புறம் நாளைக்கு வெளியில வரப்போ கொஞ்சம் என்ன சொல்றது கையாமுயா நட்டன் கத்துற மாதிரி இருக்கு. நடிகைகள்லாம் டாப்ல இருக்கும்போது பல நடிகர்கள் எல்லாம் வலை வீசுவாங்க. அதுதான் காலகாலமா நடந்துட்டு வருது அப்படின்றத சொல்லலாம். இது எல்லாருக்கும் சொல்லல, பாதிக்கப்பட்டவர்களை பத்தி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இது சினிமால இருந்து இதெல்லாம் தூக்கி அடிக்கிறதுன்றது ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு நடிகை அவங்க வலை வீசும் போது அவங்களுக்கு இணங்கல அப்படின்றப்போ எனக்கு இந்த படத்துல இவங்க வேண்டாம் அப்படின்னுட்டு முடிச்சிடுவாங்க. சோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுது, அந்த சான்ஸ் போயிடுது. இதனால அவங்களுக்கு கரியரே growth இல்லாம ஆகிறது. இல்ல ஒரு நடிகருக்காக இது என்ன சொல்றது, நடிகைகள் தவிர்த்து வேற யார வேணா ஒரு நடிகரால தூக்க முடியும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாம டாபிக் இது பேசுறோன்றதுனால இத பத்தி மட்டும் நான் பேசுறேன் நானு. சோ நடிகைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சங்கடங்கள் தொடர்ச்சியா இருந்துட்டு தான் வருது. இப்ப நடிகைகளுக்கு எப்படின்னாக்கா மார்க்கெட் இருக்கும் வரைக்கும் தான் மதிப்பு. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் இருக்கும் போதே அவங்க செட்டில் ஆயிடணும் அப்படின்னுட்டுன்னு ஒரு நிர்பந்தத்துலதான் நடிக்கவே செய்யறாங்க. எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ, நமக்கு வயசு இருக்கிற வரைக்கும், அழகு இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பாரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னுட்டு சில பேரோட மென்டாலிட்டி. சோ அந்த இதுல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஏன்னா நல்லா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம சும்மா சாதாரணமா ஒரு குணச்சித்திர வேடத்துல எல்லாம் நடிச்சுட்டு போன நடிகைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தா நடிகர் சங்கங்களோ இல்ல நடிகர் நடிகைகளோ கூட இந்த இருக்கிற நடிகர் நடிகைகளோ யாருமே போய் பாக்குறது இல்ல, போய் உதவுறது இல்ல. இப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். இப்ப நடிகைகள் இல்லைன்னா கூட ஹுசைனி பத்தி நான் சொல்லுவேன் நானு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஒரு படத்துல விஜய்க்கு அவர் கராத்தையெல்லாம் கத்து கொடுத்து மாஸ்டரா இருந்திருக்காரு. பட் விஜய் போய் இன்னும் பார்க்கலன்றதுதான் ஆதங்கம் அவருக்கு. சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு முடியல, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னாக்க யாருமே ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல, உதவியும் செய்யறது இல்ல. யாராச்சும் ஒருத்தர் உதவி செஞ்சாக்கா கேமராவோட போய் உதவி செய்யறாங்க, அத போட்டோ எடுக்கிறாங்க, அதை நியூஸ் ஆக்குறாங்க, அப்படியான உதவிகள். அப்போ அந்த உதவி வாங்குறோம். நம்ம இப்படி எல்லாம் இருந்தோம். இன்னைக்கு இவங்க உதவி செய்யறத நாளைக்கு மக்கள் பாக்குறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அதனாலதான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒண்ணு. இது இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப ஆண்டுகளாக இது நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஹேஷ்டேக் போட்டு மீட்டூன்னுட்டுன்னு ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம ட்ரால் பண்றது, ட்ரெண்ட் பண்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு நினைச்சு எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் அந்த மீட்டூ போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு அந்த அடுத்த ட்ரெண்டிங் என்ன வருதோ அது அப்போ இதை மறந்துடுறோம் சுத்தமா. சோ இதனால நம்ம நியாயம் எல்லாம் நம்ம கேட்கல. நம்ம என்ன சொல்றோம், சக மனிதனாக எங்களை மதியுங்கள் அப்படின்றதுதான் நாங்க கேட்கிறோம். அது பெண்கள், நான் பொதுவான பெண்கள் பேசுறேன். சக மனிதனாக இல்ல உங்க கூட பிறந்த, நீங்க உங்க கூட பிறந்த தங்கை, அக்கா, அம்மா அப்படியெல்லாம் கூட வேண்டாம். என்ன சொல்றது, நண்பர், அந்த ரேஞ்சு கூட வேண்டாம். ஏதோ ஒரு ஜீவன்,
அது இருந்துட்டு போகட்டும்னுட்டுன்னு இருக்கலாம். எதுக்காக இப்படி பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியல. இது எல்லா ஃபீல்ட்லயுமே இது ஒரு தொடர்கதை இது. இந்த ஃபீல்டு தான் இல்ல. இப்ப நம்ம காஸ்டிங் கவுச் பத்தி நம்ம பேசுறோம்னாக்கா இந்த ஃபீல்ட்ல நம்ம அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். பட் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. ஒரு இடத்துல வந்துட்டு உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இத சும்மா ஏதோ அனுமானத்துல சொல்லல. வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு புரோக்கரேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் இன் ஆல் த ஃபீல்ட். பட் இன்னைக்கு வந்துட்டு இது பூதாகரமா வெடிச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு வந்த ஒரு வைரல் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பூதாகரமா வெடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுல வந்து அதித்தி ராவ்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஸ்வரிக்கு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க தான், இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இது என்ன சொல்றது, ஒரு 31 வயசு இருக்கும் அதித்தி ராவுக்கு. அவங்க நடிச்ச படங்கள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பத்மாவதி, பூமி, காற்று வெளியீடை, இந்த மாதிரி படங்கள் மூலம் இந்த ரசிகர்களோட பேர் ஆதரவை பெற்றிருக்காங்க. இந்த கேஸ்டிங் கவுச் பிரச்சனை காரணத்தாலதான் பல மாசங்கள் இவங்க வேலையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அத வந்துட்டு அவங்க சமீபத்துல ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கேஸ்டிங் கவுச் பிரச்சனை காரணத்தால மட்டும்தான் 8 மாசங்க அவங்களுக்கு பட வாய்ப்பே கிடைக்கல அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ஸ்டார்டிங் வித் அதித்தி ராவ். அடுத்து வந்துட்டு நம்ம இன்னொரு கேரக்டர் பார்க்கணும்னாக்கா, சினிமால எல்லாம் பார்த்தாக்கா இவ்வளவு போல்டான ஒரு கேஸ்ட் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பா நடிச்சு பல தரப்பட்ட ரசிகர்களோட பாராட்டெல்லாம் பெற்றவர் வந்துட்டு கங்கனா ரனாவத். அதுவும் அந்த ட்விட்டர்ல, சோசியல் மீடியால என்ன சொல்றது, அவங்க போடாத ட்வீட்டே கிடையாது. அது வேலிடா, என்ன சொல்றது, வேல்யூபிளா வேலிடான்றது கூட தெரியாம, இல்ல ஃபேக்கா ட்ரூவான்றது கூட தெரியாம, ஏதோ ஒண்ணு ஃபேக்ட் செக்கே பண்ணாம ஒரு ட்வீட்டை போட்டுட்டு நல்ல ஃபெமிலியரான ஒரு பர்சன் அவங்க. ஓகே, லோக்சபா எம்பியும் கூட. ஆனா அவங்களுக்கும் வந்துட்டு இது போல ஒரு சினிமா வாய்ப்புகள் அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு செக்ஷுவல் ரீதியான விஷயங்கள் உடன்பட எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது வந்துட்டு தன்கிட்ட கேட்கப்பட்டதாகவும் தான் அதை மறுத்து விட்டதாகவும் சொல்றாங்க கங்கனா ரனாவத் ஒரு பேட்டியில. ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்கறப்பதான் தெரியுது. அப்ப கொடுக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டாக்க தெரியாது. என்ன சொல்றது, சமூகத்துக்கு பயந்துட்டு கூட அவங்க வந்துட்டு பேட்டி கொடுக்காம இருக்கலாம். அடுத்தது பார்வதி. பார்வதியோடது நிறைய பேசிட்டாங்க. இந்த பூ, மரியான், பெங்களூர் டேஸ், இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காங்க பார்வதி. இவங்க வந்துட்டு இந்த மலையாள திரையுலகில வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அப்படின்றது சொல்லணும். இவங்களுக்கு வந்துட்டு மலையாள திரையுலகத்துலதான் வந்துட்டு இந்த கேஸ்டிங் கவுச் பிரச்சனை இருந்தது. ஆனா சினிமா துறையில மட்டும் இதை ஆச்சரியமா பாக்குறது வியப்பா இருக்குன்னுட்டுன்னா அவங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. இது எல்லா துறையிலயும் இருக்கு, சினிமாவை பார்த்து மட்டும் வந்துட்டு அதிர்ச்சி அடையாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்ட். பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் பழுது இருக்குன்றதுதான் வந்துட்டு ஒரு விஷயம். என்ன சொல்றது, நீ எந்த துறையிலனா இருந்துக்கோ, நீ என்ன வயசுனா இருந்துக்கோ, ஆனா நீ ஒரு பெண், அது ஒரு அடையாளம்னுட்டுன்னு உனக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு நாங்க பங்கம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வரலட்சுமி, சரத்குமாரோட மகள், அவங்க கூட வந்துட்டு இந்த கேஸ்டிங் கவுச் பிரச்சனைகளை பத்தி தனது ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய லாங் ட்வீட்டா போட்டு அதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது வந்துட்டு ஒரு பிரபல டிவி சேனலோட ப்ரோக்ராமிங் ஹெட்டை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமிங் ஹெட் அப்படின்றப்ப வந்துட்டு என்ன சொல்றது, தலைவலி வந்துட்டு இந்த மாதிரி கெஸ்டுக்கு மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யறவங்களுக்கும்ன்றதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதை நான் கடைசியா நான் பேசிக்கிறேன். அந்த ப்ரோக்ராமிங் ஹெட் என்ன பண்றாங்கன்றத நான் சொல்லிக்கிறேன். நானு இது தன்னை வந்துட்டு ஒரு செக்ஷுவல் ரீதியான விஷயத்திற்கு அழைத்தாருன்னுட்டுன்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க வரலட்சுமி அவங்க. அடுத்தது இந்த ஸ்பைடர், தீரன், அதிகாரம், இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்ச ரகுல் பிரீத், இவங்க வந்துட்டு இது வரைக்கும் இது என்ன சொல்றாங்க அவங்கனாக்கா, தெலுங்கு சினிமால இந்த மாதிரி கேஸ்டிங் கவுச் போன்ற பிரச்சனைகளே வந்துட்டு அவங்க சந்திச்சது இல்லைன்னுட்டுன்னு ஏதோ ஒண்ணு வாய் தவறி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் கருத்து அவங்க தெரிவிச்ச உடனேயே ஸ்ரீரெட்டி இருக்காங்களே, நடிகை ஸ்ரீரெட்டி, அவங்களும் மாதவி, லதா, இவங்க எல்லாம் சேர்ந்து ரகுல் பிரீத்தை வந்துட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு கடுமையான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாங்க. இவங்க பாதிக்கப்படலைனாக்கா ஒட்டு மொத்தமா யாருக்குமே இல்லைன்ற மாதிரி ஆயிடாது,
நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க பாதிக்கப்படலைன்னா அதை பத்தி பேசாதீங்க. பாதிக்கப்பட்டவங்களை வந்துட்டு நீங்க அவமானப்படுத்துறீங்க. நீங்க இததான் நான் சொல்ல விரும்புறேன். 2 விஷயம் பார்க்கணும். ரகுல் பிரீத் சிங் அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. 2 பேரோட ஃபேமிலியும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலி அது. அதனால 2 பேரையும் டச் பண்றதுக்கு யோசிப்பாங்க எல்லாருமே. ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் 2மே நேஷனல் பார்ட்டி சம்பந்தப்பட்ட ஆளுங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா உங்களுக்கு சினிமா சான்ஸ் அப்படிங்கிறப்போ மத்த இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம சாதாரண நிலையில இருக்கிறவங்க, மாடலிங் மூலமா வந்தவங்க, இவங்க கிட்டலாம் இந்த காஸ்டிங் கவுட் இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இதுல வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஒன்னும் பெருசா இல்ல, ஒரு 1/2 மணி நேரம் தான், போயிட்டு வந்துடலான்னுட்டுன்னே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு சிறந்த ஒரு பெரிய படங்களுக்கா கூப்பிடுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. வெறும் இந்த உப்மா படங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு கூட வந்துட்டு நடிகைகள் வந்துட்டு வாய்ப்பு இப்படி எல்லாம் தான் தேடுறாங்க. பெண்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, காத்திருக்குன்னுட்டுன்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அது கூட வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸுங்க எல்லாம் என்னன்னாக்கா, கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா, இப்படிதான் வந்துட்டு அந்த வேர்ட்ஸுங்க, அந்த அட்ரஸ் பண்ற வேர்ட்ஸுங்க வந்துட்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம சீரியல்னு பாக்குறோம். இப்ப நம்ம நடிகைகளை பத்தி நம்ம பேசிட்டோம், சீரியல்னு பாக்குறோம். சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நடிகை தீபிகா அவங்க வந்துட்டு தனக்கு ஏற்பட்ட அந்த காஸ்டிங் கவுச் பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க வந்துட்டு ராகவா லாரன்ஸுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் தங்கையா வந்துட்டு நடிக்க வேணும்னுட்டுன்னு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு நபர், இதுக்கும் ராகவா லாரன்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அங்க இருந்த ஒரு நபர் வந்துட்டு நீங்க நடிக்க இருக்க ரோலுக்கு வந்துட்டு இந்த முத்த காட்சிகள் எல்லாம் தேவைப்படுது, அதனால இப்போ நடிச்சு காட்டணும்னுட்டுன்னு சொன்னாராம். இதுக்கு வந்துட்டு அவங்க தீபிகா வந்துட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை 8 பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சுட்டு போயிருக்காங்க, உங்களால செய்ய முடியாதான்னுட்டுன்னு கேட்டதாவும் அவங்க வந்துட்டு அந்த இன்டர்வியூல சொல்றாங்க. இப்படி வெளிப்படையா வந்துட்டு வாய்ப்புக்காக பெண்களுக்கு இவ்வாறெல்லாம் வந்துட்டு ஒரு அத்துமீறியை நடப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு கோரமான சம்பவம்ன்றதுதான் நம்ம இத சொல்லணும் அப்படின்றதுதான். அதுக்கும் முன்னாடி இப்ப நான் தீபிகா பத்தி பேசினேன். தீபிகாக்கும் முன்னாடி செந்தூர பூவே சீரியல்ல நடிச்ச அந்த ஸ்ரீநிதி, இவங்களும் வந்துட்டு தனக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருந்தது, சினிமா பிரபலம் ஒருவர் வந்துட்டு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னுட்டுன்னு ஸ்ரீநிதி சொல்லியிருந்தாங்க. அவரு கேட்டவரு ஸ்ரீநிதி மட்டும் கேட்கல, இன்கேஸ் உங்களால முடியலன்னா உங்க அம்மாவையாச்சும் அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷன் இருக்காருன்றது பாத்துக்கோங்களேன். இவங்க வந்துட்டு இதை வந்துட்டு வெளிப்படையா இவங்க ஸ்ரீநிதியை தான் சொல்லியிருந்தாங்க. இது ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் கிடையாது. இது எவ்வளவு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம்ன்ற, நீங்க நடிகைகள் அப்படின்றத போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன கேக்குறீங்க, என்னமோ உப்பு புளி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பெண்கள்ங்க, இது உணர்வுகள், உணர்ச்சிகள். இப்போ அந்த செக்ஸ்ன்றதுக்கு வந்துட்டு ஒரு 2 பேருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல வர அந்த ஒரு விஷயத்தையே ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க. மெக்கானிசம் ரோபோ மாதிரி பண்ணிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க ரோபோ அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கங்கன்னு சொல்றேன். நான் எதுக்கு இவ்வளவு கேவலமா ஒரு பெண்ணை நடத்துறீங்கன்றதுதான் நான் கேக்குறேன். இப்ப இந்த ஸ்ரீநிதி சொன்னதுல வச்சு ஐ வாஸ் வெரி மச் ஷாக்டு. ஏன்னா இது நீ இல்லைன்னா பரவாயில்லமா உங்க அம்மாவை அனுப்புனாக்கா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது நம்மளுக்கு. என்ன சொல்றது, எவ்வளவு ஆத்திரம் வந்தாலும் அடக்குற மாதிரி இருக்கு. சோ உன்னோட பார்வையில எப்படி இருக்கு ஹரிஷ்? இது சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு காஸ்டிங் கவுச் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, சங்கத்தின் நிர்வாகிகள், சின்னத்திரை நடிகர் சங்கமாகட்டும், இல்லை சின்னத்திரை சங்கத்தினராகட்டும், அப்படி இல்லைன்னா திரைத்துறையை சேர்ந்த நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இவங்க தான் இதன் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. காவல்துறைக்கு புகாரை அழுத்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய கடமை தவறுறாங்க சங்கத்தினர் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த காஸ்டிங் கவுட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நீங்க சாதாரணமாச்சு, சர்வசாதாரணமா எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கிற இந்த நடிகை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது
அந்த நடிகையை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கள்கிட்ட நடந்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி பண்ண மாதிரிதான் இருக்கு. பட் அதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அது என்ன மாதிரியான கால் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு சான்ஸ் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை வந்து லீக் பண்ணி விடுறது, அதை ரிலீஸ் பண்ணி விடுறதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை அப்படின்னு எனக்கு தெரியல. பெண்களை வந்து வெறும் போக பொருளா அவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு செக்ஸுவல் டிசைருக்காக பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தவறு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து இன்னைக்கு எத்தனையோ டாய்ஸ் இருக்கு, எத்தனையோ டாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிளஷர் தேவை அப்படின்னா நீங்க டாய்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லையா செல்ஃப் பிளஷரே நீங்க பண்ணிக்கலாம். ஒன்னும் தப்பு இல்லை. யார் என்ன கேட்க போறா? ஏன் பெண்களோட நீங்க வந்து இப்படி பெண்களுடைய வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இந்த காஸ்டிங் இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய வேண்டுகோள். ஏன்னா இதனால எத்தனை நடிகைகள் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் நான் 2015-16 பீரியட்ல நான் பாக்குறப்போ சோனா அவர்கள் வந்து இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. சென்னையில தான் அந்த பிரச்சனை ஓடுச்சு. அந்த டைம்ல நானே 2-3 நடிகர் சங்க நிர்வாகிகள் நானே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க, சோனா அவர்கள் சொல்றாங்க இது மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா நானே கேட்டு கடைசி வரைக்கும் அதுல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அட் லாஸ்ட் விஷாலுக்கு இந்த தகவல் போனதுக்கு அப்புறம் விஷால் ஏதோ பண்ணாரு, விஷால் ஏதோ ஆக்ஷன் எடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கண்டினியூஸா டார்ச்சர் இருந்திருக்கு, 3ஆவது நாள் டார்ச்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால விஷால் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கறது புரியுது. என்ன மூவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஒரு விஷால் ஏதோ ஆக்ஷன் எடுத்திருக்காரு, அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. மற்ற நடிகர் சங்கத்துல இருக்க மற்ற நிர்வாகிகள் எதுவும் மூவ் பண்ணல. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல சரத்குமார் அவர்கள் தான் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்தார் நினைக்கிறேன். அந்த டீம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஷால் அவங்களுடைய டீம் வந்தாங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த டைம்ல நடிகர் சங்க நிர்வாகிகளா இருந்தவங்க யாருமே ஆக்ஷன் எடுக்கல. விஷாலுக்கு சொன்னதுக்கு அப்புறம் விஷால் தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. பேசி அது ஒரு பஞ்சாயத்து போய் முடிவு பண்ணி பேச்சுவார்த்தை மூலமா முடிவு பண்ணி அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சோனா அவர்களுக்கு நடந்த விஷயம். இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து பிக் பாஸ்லயே நம்ம வந்து நிறைய நடிகைகள் அவங்களுடைய இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு நடிகை இருக்காங்க பிக் பாஸ்ல வந்து நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து ஷூட்டிங் போறப்ப என்னுடைய கதவெல்லாம் வந்து தட்டுவாங்க, நைட்லாம் வந்து தட்டிட்டு இருப்பாங்க, வேற ரூமா மாறிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்டிங் கவுச் இஷ்யூஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஷூட் ஸ்பாட்ல இந்த மாதிரியான அத்துமீறல் இருக்கட்டும், எல்லாரும் ஃபேஸ் பண்றதுதான். எல்லா துறைகளிலும் இது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க ஐடி ஃபீல்ட்லயும் இருக்கு, இதுலயும் மீடியா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு, எல்லா துறைகள்லயும் எனக்கு வந்து இந்த பெண்கள் கிட்ட அத்துமீறது, பெண்களை ஆபாசமா நினைக்கிறது, இதெல்லாம் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கதான் செய்யுது. பட் உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில அதை விட ஜாஸ்தியா இருக்குன்னு நான் பாக்குறேன். இதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேம் மாதிரி இது போகுது. நீங்க சினிமா சான்ஸ் வேணும்னா நீங்க இப்படிதான் இருக்கணும். ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளவு காஞ்சி போயிருக்கீங்களா? நீங்க சினிமா சான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வாயில நல்லா வருது, கேட்க வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஆக்டிங் மட்டுமே முன்னுரிமை கொடுக்குற பேர் நிறைய ஆளுங்க இருக்காங்க. இந்த மாதிரி கேஸ்டிங் கவுச்சுக்கு மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது கிடையாது பெரும்பாலான டைரக்டர்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் தெரிஞ்சுதான் வந்து பெரும்பாலான டைரக்டர்ஸ் வந்து மேனேஜர்ஸ் வச்சுக்கிறதே இல்லை. இது தேவையில்லாத பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய இடத்துல திரைத்துறை இருக்குன்னு நான் பாக்குறேன். நடிகர் சங்கம் அல்லது சின்னத்திரை நடிகர் சங்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். குறிப்பா சின்னத்திரையில இருக்கிற நடிகர் சங்கத்துல பொறுப்புல இருக்கிற நடிகைகள் அவங்க இந்த விஷயத்துல வந்து ஒரு ஸ்டிஃபா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய விருப்பம். கண்டினியூஸா இது வந்து சின்னத்திரையை அதிகமா பாதிச்சுட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். பெரிய திரையில கூட பெரிய அளவுல இல்லைன்னு நான் பாக்குறேன். சின்ன திரையில ரொம்ப அதிகமா பாதிச்சுட்டு இருக்கு. சின்ன துறையில உங்களுக்கு வந்து இப்ப இந்த நடிகைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா இவங்க சினிமா சேனல்ஸ் தேடி போயிருக்காங்க, அப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு. பட் உங்களுக்கு சின்ன திரையிலே சான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்ற டைரக்டர்ஸும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுல பிரபலமான 2-3 டைரக்டர்ஸ் பேரெல்லாம் அடிபட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியல் டைரக்டர் அவருடைய ஷூட் ஸ்பாட்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த சீரியல் டைரக்டர் அதை திருப்பி கேட்டப்போ அவர் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது மறுக்கிறாரு. பட் வந்து அவருடைய ஸ்பாட்ல இருக்கிற அவருடைய சீரியல் நடிச்சுட்டு இருக்கிற
சில நடிகைகள் கிட்ட எல்லாம் பேசும்போது அவர் இப்படிதான் பண்றாரு, நாங்க வந்து எத்தனையோ முறை சொல்லிட்டோம், கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இது வந்து தொடர்ச்சியா எல்லா துறைகளிலும் இருந்துட்டு இருந்தாலும் திரைத்துறையில குறிப்பா சின்ன திரையில அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திரைத்துறையில அதிக அளவுல இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. திரைத்துறையை சேர்ந்த நிர்வாகிகள், குறிப்பா சின்ன துறை பெரிய துறையை சேர்ந்த நடிகர் சங்க நிர்வாகிகள், சின்ன திரையில இருக்கிற நடிகர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கிற நடிகைகள் இதுல வந்து முக்கியமா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வம்பு யாராச்சும் இழுத்தாங்கன்னு வச்சுக்கோ, வீட்டுல வந்துட்டு இருக்கிற ஆண்கள், ஒரு அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அப்பா, மாமா, சித்தப்பா யாரா இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அசிங்கம் இருக்கும், அவமானம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ஃபேமிலி அப்படின்னுட்டு இந்த நடிகர் சங்கத்தை நம்ம சொல்றோம். பெண்கள் எல்லாம் உங்களை நம்பித்தான் இருக்காங்க. அங்க வர நடிகைகள் ஊடகங்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, பல்வேறு ஊடகங்கள் ஹேமா கமிட்டி போட்டிருக்காங்க, பல்வேறு நடிகர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கிற நியூஸ் மட்டும் தான் போட்டாங்களே தவிர அதை ஃபாலோ அப் பண்ணல. உங்களுக்கு வந்து திலீப் இஷ்யூ மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா திலீப் உங்களுக்கு வந்து இழிச்சவாயன். நல்ல காமெடி பண்ண அவர்கள் பெண்கள் தானே. உங்க வீட்டு பெண்களை பத்தி பேசினாக்க நமக்கு கோபம் வருது இல்ல. இந்த 2 பெண்களை பற்றி நடிகைகள்னு சொல்லி அவங்களை எவ்வளவு ஆபாசமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பல நடிகர்களோடு நடிச்சிட்டு இருக்க பல்வேறு இளம் நடிகைகளுக்கு இன்ஸ்டால டேக் பண்ணியே போடுறாங்க இந்த மாதிரியான பிக்ஸ் எல்லாம். மார்க் பிக்ஸு, டேப் பண்ண பிக்ஸு,